இப்போ தான் 2 நாட்களுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து குடியரசு தினத்தை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். அகிம்சை இந்த உலகத்திற்கு தந்த நாடு. இங்கே வந்து அறவழியில் போராட்டம் தான் செய்ய வேண்டுமே தவிர அதில் எடுத்த வன்முறையை வந்து என்றைக்குமே பண்ணக்கூடாது. அதுபோல் செய்ததனால்தான் சில நடவடிக்கைகள், கைது நடவடிக்கைகள் வரைக்கும் இன்று சென்றிருக்கின்றன. இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு பண்ணையாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இருக்கக்கூடிய சுமூகமான உறவில் வந்து ஒரு பகை சுவற்றை கட்டி எழுப்ப முயற்சி செய்ய வேண்டாம். நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை மட்டும் எடுக்கல, பல்வேறு விஷயங்களை நாங்கள் எடுத்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து நாங்கள் எப்படி போராடணும், எது அறவழி, எது அகிம்சை வழி, எது வன்முறைன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். எங்களுக்கு நல்லா தெரியும் எது அகிம்சை வழி, எது அறவழின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாங்கள் என்ன மாதிரி போராட்டம் முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்த எங்களை 3 நாள் உண்ணாவிரதம் இருந்ததுக்கு கைது பண்ணி வழக்கு போட்ட அதுக்கு பின்னாடி யாரா இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியாது, உங்களுக்கும் தெரியும். அதனால எது அறவழி போராட்டம், எதெல்லாம் வந்து வன்முறை, எதெல்லாம் வந்து பொய் வழக்காக புனையப்பட்டு நிறுவனங்களால் கொடுக்கப்பட்டது அப்படின்றது ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துக்கு பிசிசியோ பிஎஃப்ஆர்சியோ வந்து பாடம் எடுக்கிறதுக்கு ஒன்றும் நாங்கள் ஒன்றும் குழந்தைங்க கிடையாது. பண்ணையாளர்களும் நிறுவனங்களும் வந்து இணைந்து இரு கணவன் மனைவி போல செயல்பட்டு வந்து அழகாக கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அது இனிமேலும் அப்படிதான் நடத்தணும். கணவன் மனைவி போல வந்து நிறுவனங்களும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளும் உறவா இருக்கிறாங்களா, நம்பிக்கையோடு இருக்கிறாங்களா? அப்ப அந்த நம்பிக்கையின் பாத்திரமா எதுக்கு சாமி செக் லீஃப் வாங்குறீங்க, எதுக்கு சாமி பாண்டில் எழுதி வாங்குறீங்க? நம்பிக்கைக்கு பேர் கணவன் மனைவி கிட்ட செக்கு போட்டு பாண்டு போட்டு எழுதி வாங்குறதா பெரு நிறுவனங்களோட குடும்பம் நடத்துற விதமா? விவசாயிகள் உண்மையாலுமே கஷ்டப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு லாபம் வேணும், அதிகப்படியான லாபம் வேணும் அப்படின்னு சொல்றதுனாலதான் இன்னைக்கு வந்து விவசாயிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து தங்களுடைய மாதாந்திர இதே இஎம்ஐயை கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா கணவன் மனைவி போல் நாங்கெல்லாம் இருக்கிறோம். சரி, கணவன் மனைவி எதுக்கு பாண்டு செக்கு வாங்கி குடும்பம் நடத்துறாங்க? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்குள்ள மியூச்சுவல் இருக்கும்போது எதுக்கு அதெல்லாம் நடக்குது? இங்க கோரிக்கையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, எல்லாமே பொய்யாக கட்டமைக்கப்பட்டது. பொய்யா கட்டமைக்கிறதுக்கு எங்களுக்கு வேற வேலை இல்லையா? சொல்லுங்க. எங்களுக்கு இந்த போராட்டம், எங்களுக்கு நாட்டுல வந்து விவசாயிகளுக்கு வேற பிரச்சனையே இல்லையா? கறிக்கோழி பண்ணை பிரச்சனை தான் இருக்குதா? இதைத்தான் நாங்க வந்து எடுக்கணுமா? பாதிப்பு இருக்குங்காட்டி மட்டும்தான், கோரிக்கை வச்சுங்காட்டி மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. பண்ணையாளர்கள்லாம் பிரச்சனை வந்து உற்பத்தி நிறுத்தம் ஏற்பட்டு கோழிகள் எல்லாம் வளர்க்காமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் நம்ம பேசலாம். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பண்ணையாளர்களுடைய பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் இப்பவும் வந்து எங்களை அணுகலாம். நாங்கள் அந்த நிறுவனங்கள் வந்து அந்த பண்ணையாளர்களிடம் பேசுவதற்கு வந்து எந்த விதமான ஒரு கூச்சமோ தயக்கமோ கிடையாது. அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பதற்கு என்றுமே நிறுவனங்கள் தயாராக இருக்கின்றன என்பதை வந்து தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சந்தை விலையை பற்றி கேட்கலாம். சந்தை விலை என்பது வந்து ஏற்றத்தாழ்வை பொறுத்து, அதாவது வந்து நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை